வணக்கம். இன்றைக்கி ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹரியாலி சிக்கன் அப்படின்னாலே சிக்கனில் க்ரீன் சாஸ் மேரினேட் பண்ணி பண்ணுறது. இது ஒரு பஞ்சாபி டிஷ். இது ஒரு யம்மியான ஒரு டேஸ்டியான டிஷ். வாங்க இப்போ எப்படி ஹரியாலி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆனியன்ஸை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி ஒரு நல்ல க்ளீனான பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி பிளெண்டரில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கேஷ்யூ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண ஆனியனும் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 1 kg சிக்கனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீக் யோகர்ட் இல்லைன்னா ஹங்க் யோகர்ட் இல்லை வீட்டில் இருக்கிற தயிரே நல்லா மஸ்லின் கிளாத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தயிரும் ஆட் பண்ணலாம். அதில் இந்த பிளெண்ட் பண்ண க்ரீன் பேஸ்ட், சால்ட், ஸ்பைஸ், மஞ்சள், கியூமின், கொரியாண்டர், கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஜென்டிலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும். அட்லீஸ்ட் இந்த சிக்கன் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு மேரினேட் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், டெண்டராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் அதே பேனில் அந்த மேரினேட் பண்ண சிக்கனோட கிரேவியும் சேர்த்து எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஜென்டலாக கலந்து விடுங்க. இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் பண்ணலாம். இன்பிட்வீன் நடுவில் அப்பப்போ சிக்கனையும் கிரேவியும் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகும். கிரேவிலேருந்தும் ஆயிலும் நல்லா ரிலீஸ் ஆகும். மறுபடியும் மூடி வச்சுட்டு another 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ சிக்கனும் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு கஸ்தூரி மேத்தி நல்லா தூவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணுங்கள். எனக்கு வேணும், ஸோ நான் இன்னும் ஆட் பண்ணேன். ஸோ இப்போது சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி. இது நீங்கள் ஸ்டீம் ரைஸோடையோ, சப்பாத்தியோடையோ, நானோடையோ, இட்லி, தோசையோடையோ நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணும். இது ஹெல்த்தியானதும் கூட, டேஸ்டியானதும் கூட. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், நன்றி, and share this video to your friends and relatives. Thank you. Bye.